ஹாய். டே 1 ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான சில்க் அண்ட் ஜரி த்ரெட் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஸ்டார்டிங் நாட் போடணும். ஸோ அது எப்படின்னா, நம்மளோட ஆள்காட்டி விரலில் த்ரெட் எடுத்து 2 சுற்று சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும். க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுக்கணும். இழுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு லாக் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் நாட்டுன்னு சொல்லுவோம். தென் இப்போது போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லைனில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங்கில் நீடில் எடுத்துக்கிட்டு அதனோட எட் போர்ஷன் நம்மளோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் குத்தணும். ஸோ இந்த மாதிரி குத்தும் போது கீழே வந்து இருக்கிற நூல் வந்து மேலே வரும். அப்போது இந்த மாதிரி லூப் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கீழே என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணிக்கணும். இப்போது த்ரெட்டை வந்து கிளாத் கிட்டே கொண்டு போங்க. ஸோ இப்போ 2 சைடு தெரியுது இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ மேலேருந்து நீடில் கீழே இறங்கும் போது அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள த்ரெட்டு தான் மேலே இழுக்கும். ஸோ நீடில் மேலே நம்ம இழுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டு வந்து நம்ம கீழே இழுக்கணும். ஸோ இப்போ அந்த த்ரெட்டு மேலே இழுக்கும் போது இந்த த்ரெட் நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குனா ஸ்டார்டிங் நாட் வந்து லாக் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் நாட் லாக் ஆனதும் நம்ம இப்போ கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போது எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் நீடில் இறக்குறேன். அந்த நீடில் ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே எடுக்கும் போது நீடிலோட ஹெட்டு வந்து என்ன பார்க்குற மாதிரி நான் எடுக்கிறேன். இப்போது அகெயின் ஒன் மோர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் இன்சர்ட் ஆகுது. இன்சர்ட் ஆன உடனே அந்த த்ரெட் எடுத்து அந்த நீடிலில் சுற்றுறேன். சுற்றிட்டு மேலே இழுக்கும் போது என்னோடய டைரெக்ஷனில். ஸோ அப்போ நான் வந்து அந்த நீடிலில் லைட்டாக டர்ன் பண்ணுறேன். மேலே இழுக்கும் போது அந்த கிளாத் கிட்டே நான் டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லூப் இருக்கு இல்லையா, ஸோ இதை திரும்பி என்னோடய ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் குத்திட்டு மேலே இழுக்கும் போது பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் போடலாம். ஸ்டிச்சிங் முடிஞ்ச எண்டில் வந்து நம்ம எண்ட் நாட் போடணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லூப்பை வந்து இந்த மாதிரி நீடில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப் எடுப்போம். இந்த லூப் வந்து ஃபஸ்ட் லூப்புக்கு சென்டரில் நம்ம மேலே இழுக்கிறோம். தென் செகண்ட் எடுத்த லூப்புக்கு சென்டரில் ஃபஸ்ட் லூப் எடுத்துட்டு கீழே வந்து நம்ம த்ரெட்டை இழுத்தோன்னா இந்த மாதிரி அழகாக லாக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எண்ட் நாட். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடலான்றதை பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு த்ரெட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த அந்த 2 பக்கமும் நம்ம விரலில் 2 சுற்று சுற்றிட்டு அதே மாதிரி க்ரஷ் பண்ணணும். ஸோ ஜரி த்ரெட்டில் க்ரஷ் பண்ணி எப்படி நம்ம இழுத்தோமோ அதே மாதிரி இழுத்தோன்னா நாட் வந்துடும். இப்போது ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் லைன் ஸ்டார்டிங்கில் நம்ம நீடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்பொழுது பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க த்ரெட் வந்து நம்ம மேலே இழுக்கிறோம். செகண்ட் வந்து நம்ம கீழே இழுக்கும் போது செகண்ட் த்ரெட்டு இப்போ வந்து லாக் ஆகிடும். சேம் ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணுவோமே. மோஸ்ட்லி வந்து சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, அது கட் ஆகிடும், டேமேஜ் ஆகும் அப்படின்றதால. ஸோ கட் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் கண்டினியூ ஸ்டிச்சஸ் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி யூஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஈஸி மெத்தடில் வந்து நம்ம கற்றுக்கலாம். இதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபைனலி வந்து இப்போது எண்ட் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் சில்க் த்ரெட்லேயுமே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து செகண்ட் லூப் போட்டு ஃபஸ்ட் லூப் வழியாக வெளியே எடுக்கிறோம். இப்போது செகண்ட் லூப்போட இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை கீழே நம்ம இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ இதான் எண்ட் நாட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து சில்க் அண்ட் ஜரி த்ரெட்டில் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.